வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 31/3/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய மாடுங்க வந்திருக்கு. ஸோ வளர்ப்பு கண்ணுங்களும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன விலை போகுதுன்ட்டு இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்லா பொட கண்ணுங்க. ஸோ உழவு கண்ணு இப்போ தான் இறக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஸோ இப்போ தான் இறக்கியிருக்காங்க பாருங்கள். இன்னும் பல்லு போடலைங்க. ஒரு ஜோடி உழவு காளைங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல. எந்த ஊர் சார்? சில வியாபாரமாக அப்படியே கேட்குறாங்க. எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரும் விலை. கிட்ட போயிடா, கிட்ட வேலை பிடிச்சாடு வாங்கின்னு வரணும். ஸோ நாட்டு பசு மாடுங்க. கன்று மாடும் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கண்ணு காளை கண்ணுங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் வியாபாரம் முடியலன்னு நினைக்கிறேங்க. ஸோ கன்று மாடும் நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நாட்டு கண்ணு குட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது வளர்ப்பு கண்ணு. ஸோ கட்டி வச்சுருக்காங்க. நல்லா அழகான ஒரு நாட்டு கண்ணு குட்டிங்க. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகான ஒரு கண்ணு இருக்குது பாருங்கள். நம்ம திருப்பதி அண்ணையோடைய அப்பாதுங்க சூப்பரான ஒரு கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. ஸோ பூபதி அண்ணனும் பூபதி அண்ணாவுடைய ஸோ பூபதி அண்ணா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காருங்க. மாமா துட்டு போதியா துட்டு போதியா நம்ம மானா நான் கிட்ட சொல்லிட்டேன். எப்ப நான் மாட்டி ஒண்ணு பேசுறேன். உடம்பு சரியில்லைன்ற பாவம். உடம்பு சரியில்லை 2 வாரமா ஸோ இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க தாங்க. ஸோ 60,000ங்க வியாபாரம் முடிஞ்சு. ஸோ நாட்டு கண்ணுக்குட்டிங்க.
ஒண்ணுதான் ஏறு ஓட்டிக்குது இது அவசர ஓட்டிக்குது நம்ம பூஜனை வாங்கிட்டாரு. முதல்ல மேவ் எடுக்கல எதுக்கு எனக்கு போன் பண்ணு நீ அங்கெல்லாம் போகாத இப்ப மாட்டு நீ உட்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. ஸோ 60,000க்கு முடிச்சிட்டாரு. நாட்டு பசு மாடுங்க. கண்ணும் மாடும் பாருங்க சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பிள்ளைப்பட மாடுங்க. கண்ணும் நல்லா அருமையான ஒரு காளை கண்ணை போட்டிருக்கு. ஸோ அப்படியே மடி கூட நல்லா அற்புதமாக இருக்குங்க. அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு பல்லு கேட்டு பார்ப்போம். நைனா எந்த ஊர் நைனா மாடு இது? எந்த ஊர் மாடு? பர்கூரா? சில பர்கூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு நாட்டு பசு மாடு. சில 55,000 சொல்கிறாரு விலை. சில பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆயிடுச்சுங்க. 55,000 ரூபா சொல்கிறாரு கண்ணு மாடும். நல்ல சூப்பரான ஜோடி கண்ணுங்க. ஜோடி அற்புதமாக போட்டிருக்காங்க பாருங்க. ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க. வளர்ப்பு கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது. சில வியாபாரமும் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் பல்லு வைக்க. வாங்கிட்டாங்க பாருங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க. ஸோ 2 பல்லில் எடுத்து வந்திருக்காங்க ஒரு காளை. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு நாட்டு காளை தான். ஸோ 2 பல்லுங்க. ஸோ சிங்கிளாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வியாபாரத்துக்கு. எவ்வளோ முடிஞ்சதா? எவ்வளோ போகுது? 22,000க்கு முடிஞ்சிருச்சுங்க வியாபாரம். இங்கேயும் ஒரு ஜோடி நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ ஏறு கண்ணுங்க தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அழகாக மஞ்சள் தடவி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் செட்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஸோ தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ 4 பல்லு 1, 2 பல்லு 1ங்க. நல்லா சவலையில் ஒரு ஜோடி எட்டுன்னு வந்திருக்காருங்க நம்ம திருப்பதி அண்ணா இந்த வாரம். சில வியாபாரம் நடந்து இருக்கு பாருங்க.
முடிஞ்ச மாட்டாங்க. ஒருக்கு தாட்டி தான் மாடு ரஞ்சித்தன் ரைடு ஆந்தானா இது வீடியோவில் பார்க்குறது ஒரு மாதிரியா இருக்கு. இல்லை அவர் வரல. மாடு விளக்கு ஏமாமா அது அது கீட்டு வாயா தலைவரா. ஏய் அது கீட்டு வா, அது போ சொல்லு, அது போடலாம் போ. ஏமாமா மருத்துவர் அனுப்பலாம். மருத்துவர் சின்ன சின்ன கண்ணுங்க, இன்னும் பல்லு வைக்கல. ஸோ பல்லு வைக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 5-6 மாதமான ஆகும். ஸோ உழவு கண்ணு தாங்க வந்துடலாம். ஸோ ஒரு நாட்டு பசுமாடுங்க, செனை மாடு. ஸோ நல்லா அருமையான ஒரு கலர் இருக்குது பாருங்க, நல்லா செவ்வள நிற மாடுங்க. நல்லா ஹைட்டு, உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பல்லா 4. ஸோ 4 பல்லுங்க. ஸோ 4 பல்லு கிடாரி, ஒரு செனை. ஸோ வியாபாரம் முடிஞ்சுங்க. கொஞ்சம் இப்படி ஆடு பால் கரை இனி டிவியில் தெரியும். ஸோ நாட்டு பசு மாடுங்க. ஸோ லைட்டு செவலை. ஸோ கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ கண்ணு மாடம் ஒரு 35,000 ரூபா விலை சொல்கிறாரு. ஸோ 35,000 சொல்லியிருக்காருங்க. நாட்டு பசுமாடு தான், ரெண்டுமே கிடாரிங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி ஒரே மாதிரி இருக்கு பாருங்க.
பல்லு என்ன இது? பல்லு 2 பல்லா? 4 பல். சென்னை இருக்கா? 2 மாதம். ஸோ 2 1. ஸோ ஒரு 5 மாதம் 1, 4 மாதம் 1 சொல்லியிருக்காருங்க. ஸோ 4 பல்லு கிடாரிங்க. நல்லா ஜோடியும் நல்லா அற்புதமான ஒரு ஜோடிங்க. எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா? எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 65. ஸோ 65,000 சொல்கிறாரு. முன்ன பின்ன ஆகுங்க. பசு மாடுங்க, செனை மாடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ஹைட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க பசு மாடு. கலரும் நல்லா அருமையான கலரு. பல்லு அப்படியே என்னான்ட்டு கேட்டு பார்ப்போம். அண்ணா பல்லுண்ணா இது? 4. செனை எத்தனை மாதம் இருக்குங்க? 8, 6. ஸோ 8 மாதம் 9 மாதம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு மாடு வாங்குறேன் 10 ரூபா நினைக்கிறேன். நல்ல அருமையான நாட்டு பசு மாடுங்க. சில வியாபாரமும் அப்படியே கேட்குறாங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க. ஸோ காளை கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ப்பு கண்ணு குட்டி. ஸோ லென்த்து ஹைட்டு நல்லா சூப்பராக கரெக்டாக இருக்குங்க. சில வியாபாரமாக அப்படியே கேட்குறாங்க. ஸோ 30,000 சொல்கிறாரு. ஸோ 30,000 சொல்லியிருக்காருங்க. சரியான கண்ணு. சரியான கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க, செவ்வளை நேர கண்ணுங்க. ஸோ ஜோடி விற்பனை ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க. நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க. ஸோ பாட்டி வாங்கியிருக்காங்க. இருப்பாட்டி ஸோ ஜோடி வாங்கிறாங்க. ஸோ வாங்கி அவ்வளோதான் கொண்டு போக போகிறாங்க. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. யார் சேர்ந்து கொண்டு போய் எடுத்து போகிறீங்களா? கிச்சன் போனவா கண்குட்டி அங்கே வரா சந்தில் இப்படி வா. ஸோ நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு ஒன்று நம்ம திருவண்ணாமலை சைடு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்குங்க. கோபுரம் கண்ணெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. நல்ல தரமான கண்ணுங்க. ஸோ ஜோடி வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஏறுது தம்பிட்டே கொஞ்ச நேரம் அடங்க. ஸோ 25,000 ஸோ விலை. ஸோ நாட்டு பசுமாடுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ நாட்டு பசுமாடு. ஸோ 37,000 சொல்கிறாருங்க கண்ணு மாடும்.
ஸோ நல்ல கலரு, ஆனால் பல்லு சுத்தமாக இல்லைங்க. ஸோ 37,000 சொல்லியிருக்காங்க ஃபைனலாக. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேர கண்ணுங்க. அண்ணா தள்ளண்ணா. நல்ல ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு பாருங்க. ஸோ 2 பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லைட்டு சந்தன கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 2 பல்லு தான். ஸோ அப்படியே பால் எத்தனை லிட்டர் வருதுன்னு கேட்கலாம். அப்படியே எந்த ஊர் சொல்லலாம், எந்த ஒரு மாடு அப்படியே கொஞ்சம் சொல்லலாம். மாடு வேளாவள்ளி. வேளாவள்ளி பல்லுக்கு அப்படியே சொல்லிடுங்க. பல்லு 2 பல்லு மாடு. அப்படியே எத்தனை ஈத்து மாட்டணும்? தலைச்சங்கடையார் எவ்வளோ நான் பால் வருது? பால் 6 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 55 சொல்லியிருக்கோம். 55 எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 50 வந்தால் கொடுத்துருவோம். 50 வேணும். இப்போ பொட்டக்கண்ணை போட்டிருக்கா காலைங்கண்ணா? கிடையாது. சில 55 சொல்லியிருக்காருங்க. 50 ரூபா வந்தால் விடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ குனிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி உழவு கண்ணுங்க. ஸோ மேற்குத்தி கண்ணுங்க, நல்லா அற்புதமாக இருக்குது. குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ செட்டு நல்லா ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் பல்லு வச்சுதானா? இன்னும் பல்லு வைக்கலைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மாட்டு கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ மயில கண்ணு இப்படி கிராஸ் பண்ணி பல்லுண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லண்ணா. பல்லு 6 பல். எத்தனை கண்ணு போட்டுருக்குது? 3வது கண்ணு. போட்டுக்கிறது காலை கண்ணு போட்டுக்கணும். காலை கண்ணு. சார் காலை கண்ணுங்க, 3வது ஈத்து மாடு. 6 பல்லு. நாட்டு பசு மாடுங்க, கண்ணு மாடு எடுத்துன்னு வந்திருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆகிடுச்சு. ஸோ நம்ம குனிச்சிலேருந்து வியாபாரி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 47,000 சொல்லியிருக்காரு கண்ணு மாடும். நல்ல அற்புதமான ஒரு நாட்டு பசு மாடுங்க. பல்லு சரி பல்லு ஆனாலும் நல்லா சூப்பராக இருக்குது மாடு. ஸோ 47,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம். ஏன்னா நான் கேரண்டி கொடுக்குறாது. நீ அடுத்த வாரம் கரக்கல்னா கூட என்கிட்ட ரிட்டர்ன் கரக்கல்னாக்கா மாடு ரிட்டர்னு. நாட்டு பசு மாடுங்க, கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா வயசான மாடுங்க தான். ஸோ நாட்டு பசுங்க மாடு, ஏறு மாடுங்க. நல்லா அழகான ஒரு நாட்டு பசு மாடு. ஸோ ஏருக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாள் இருக்குது. கிலோ 65,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருந்தாங்க விலை.
சில பாட்டி தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஏருக்காக வாங்கிட்டு போகிறாங்க பாட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகியிருக்கக்கூடிய கண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வாங்கியிருக்காங்க பாருங்கள் கண்ணுங்க. எல்லாமே நாட்டு கண்ணு குட்டிங்க. ஸோ ஒரு 3 கன்று இருக்குது பாருங்கள் காளை கன்று. ஸோ அப்படியே ஒயிட்டு போட செவலையில். ஸோ அப்படியே புட கண்ணுங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பெரிய காளை பார்த்தீங்கன்னா 2 பல்லு. ஸோ 22.5 முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு கிடாரிங்க, பல்லு வைக்கல இன்னும். ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஒரு சந்தன கலர் கண்ணுங்க, கிடாரி கண்ணு. நல்லா சேனா சூப்பராக இருக்குது பாருங்க. அட்டகாசமான எந்த ஒன்று என்ன பார்த்தீங்க? தீர்த்தந்தப்பட்டு சங்க சைடு சேனம் சொல்லியிருக்காங்களா? சேனம் சொல்லியிருக்கா? சேனன்னு சொல்லலை. வேலைக்கு முடிஞ்சுனேண்ணா 34 வளர்ப்பு வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ 34.5 முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா சரியான கண்ணு, கிடாரி கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் பல்லு வைக்கல. ஸோ சங்க சைடு போகுது. அப்படியே நில்லுண்ணே, எனக்கு டிவியில் வருவேன், அதனால் டிவியில் வருவேன். ஸோ நைனா தான் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படியே வளர்ப்புக்கு வாங்கியிருக்காரு. அப்படியே பல்லு போட்டிருக்காங்க சொன்னேன்னா, பல்லு வைக்கல. ஓகே ஓகே. ஸோ இன்னும் பல்லு வைக்கல கிடாரிங்க, இன்னும் பல்லு போடாத கிடாரி. ஸோ நல்லா இப்போவே நல்லா ஹைட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ விற்பனை ஆயிடுச்சு. ஸோ நல்லா வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அருமையான ஒரு கிடாரி. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே செக் பண்ணுறாங்க. எந்த ஊர் போகுது? எந்த ஊர்ண்ணா போகுது? அவங்க 30,000 ரூபாய் கிட்ட முடிஞ்சிருக்குங்க விலை. அதான் அப்படியே எந்த ஊர் போகுதுமா சொல்லுதா? எந்த ஊர் போகுதுமா சொல்லு. நாட்டு பசு மாடுங்க, சென மாடு, நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ சிங்கிளாக இருக்குது பாருங்கள். ஸோ சென மாடு, ஸோ நல்ல ஒரு ஒயிட்டு போட மாடு, நல்லா அட்டகாசமாக இருக்குது மாடு. ஸோ நம்ம குனிச்சிலேருந்து வியாபாரி அண்ணா கொண்டு வந்திருக்காரு. நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம் கடமடைப்பு. அப்படி எத்தனை சனையர் எத்தனை மாதம் இருக்கு சொல்லணும்? 8 மாதம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணு சொல்லணும்? 4 கண்ணு. அப்படியே கறவை எவ்வளோ வச்சு சொல்லணும்? 5 லிட்டர். ஸோ 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு அண்ணன். ஒரு 57,000 சொல்லியிருக்காருங்க விலை. பசு மாடுங்க, கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு காளை கண்ணு மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு தான். சில வியாபாரம் அப்படியே பேசினு இருக்காங்க. மாடு 26,000 சொல்லியிருக்காங்க. சில வியாபாரமா அப்படியே கேட்குறாங்க. ஸோ மாடு மட்டும் 26,000ங்க. பல்லுங்க சொல்லண்ணே.
பல்லு பல்லு கடமழைப்பு. சரி, கடமழைப்புங்க. எனக்கு கிடாரிங்க, நல்லா அருமையான ஒரு கிடாரி. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கிடாரி. சென்னை இருக்கானு அது சென கிடாரிங்க, இன்னும் பல்லு வைக்கல. நான் இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாடுங்க. ஸோ ஒரு ஜோடி இருக்கு. இதுவும் குனிச்சில இருந்து வியாபாரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ அப்படியே ஜோடி இருக்குது. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு மாடுங்க. நான் பல்லுங்க 2 பல்லு. ஸோ 2 பல்லு கிடாரிங்க. நல்லா அற்புதமாக இருக்கு. நல்லா ஒரு ஒயிட் போட கண்ணுங்க. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்குது. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணு. ஸோ காளை கண்ணு நல்லா அழகாக இருக்குது பாருங்க. சில வளர்ப்பு கண்ணுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். காளை கண்ணு வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கி அவ்வளோதான், விற்பனை ஆயிடுச்சு. ஸோ கொண்டு போகிறாங்க. சில நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்கு. ஸோ 27,000க்கு வாங்கியிருக்காங்க கண்ணு. தரமான கண்ணு. சில நாட்டு கண்ணு குட்டி. பார்த்தீங்கன்னா 2 பல்லு கிடாரிங்க. சில HF கிடாரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகியிருக்கக்கூடிய கிடாரிங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்ல ஒரு மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் ஒயிட்டு போட கண்ணு. ஸோ காளை கண்ணு இதுவும் வாங்கிட்டாங்க. ஸோ நல்லா இந்த வாரம் ஓரளவுக்கு நிறைய கண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணு. நீங்க என்ன பண்ண, நீ வந்து அது மாடை ஒதுக்க சொல் மாட்டுக்காரனா. ஸோ இந்த கண்ணு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு நாட்டு கிடாரி கண்ணு தான். ஸோ வளர்ப்பு கண்ணு, பொட்டு கண்ணு. ஸோ வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு. ஒரு செவல நேரத்தில் அழகாக இருக்குது. ராஜகோபால் வந்து நல்லா கிடாரிங்க. இந்த வாரம் நல்ல நல்ல கிடாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஓரளவுக்கு.
நாட்டு பசுமாடு கண்ணு மாடை எடுத்துன்னு வந்திருக்காங்க. கண்ணு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது. ஒயிட்டு போட கண்ணு. மாடு நல்லா சூப்பராக தான் இருக்குது. சொல்றது இல்ல கவுத்து விடு கவரை விடுறா மானா கவரை விட்டுறா காட்ட கவரே விடுறான்னு சொல்றது இல்ல கவரை விடுறா கவரை விடுறா கவரை விடுறா. ஸோ மாடு மட்டும் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ எவ்வளோன்னே தெரியல. கவரை விடுறா மன கவரு விட்டுறான்ட்டு